ஹைடா ஆர்மிஸ், என்னடா வாய்ஸ் நியூவாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த சேனலுக்கு வந்து 2 ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஒன்று நான், என்னோடய நேம் வந்து தாரா. தென் இன்னொன்று வந்து அன்றைக்கி மாஃபியா ஸ்டாப் போட்டா இல்லையா, அவள் நேம் வந்து ஜோயா. இன்றைக்கி நம்ம டயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா ஓ காதல் கண்மணி. தென் வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங்கே உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து ஹார்ன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அந்த சவுண்டில் இரிட்டேட் ஆகி எழுந்து உங்கள் பால்கனி வழியாக பார்க்குறீங்க. உங்கள் லவ்வர் டே தான் கீழே நின்று ஹார்ன் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு கடுப்பா, டே ஏன்டா இப்படி மார்னிங்கே வந்து உசுரை வாங்குறனா? நீ தானே ஷாப்பிங் போகணும் கூப்பிட்டு போகணும்னு சொன்னேன். இப்போ என்னென்னா ஏன் வந்தான்னு கேட்குற? நீங்கள் அவனை லுக்கு விட்டுட்டு வால் கிளாக்கில் டைம் பார்க்குறீங்க. டைம் 8 தான் ஆகுது. நான் உன்னை 10 மணிக்கு வர சொன்னேன். மணி 8 தானே ஆகுது இப்போது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு 30 மினிட்ஸ் தான் டைம். சீக்கிரம் கிளம்பி வா. ஓ வந்து தொலைகிறேன், என் தலை எழுத்து உள்ளே வந்து வெயிட் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அங்கே கீழே உங்கள் அம்மாவும் டேவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து கடுப்பாக ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, டே டைம் ஆயிடுச்சு பாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஏண்டி ஒயன் டே கூட வெளியே போகிறேன்னா சீக்கிரமே கிளம்பி இருக்க மாட்டியா? பொறுப்பே இல்லை ஒயன் உனக்கு. என்னைய ஏன் திட்டுற நீ? நான் அவனை 10 மணிக்கு தான் வர சொன்னேன். இப்போ டைம் என்னன்னு பாரு, அவன் தான் சீக்கிரமே வந்துட்டான். ஆண்டி நான் பேசிக்காகவே சொன்ன டைமுக்கு முன்னாலே வந்துடுவேன், அதான் சீக்கிரமே வந்துட்டேன். ஓ பட்மா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு பையன் டெய்லி வெண்டோ வழியாக குதிச்சு மேமுக்கு தெரியாமல் வருவான். நான் கூட சொல்லியிருக்கேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அது ஓயன் என்ன நீ வளன்னு பேசிகிட்டு இருக்க? டைம் ஆச்சு பாருவா, சீக்கிரம் போல. ஆண்டி பாய் ஆண்டி, அங்கிளை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு ஒரே ஓட்டமாக வெளியே ஓடிடுறான். உங்கள் அம்மா சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இப்போ வெளியே போனதும், ஏண்டி இப்படி என் மானத்தை வாங்குற? பின்ன சும்மா என் அம்மா முன்னாடி சீன் போட்டுட்ருக்கா, அதான் பண்ணேன். உனக்கு வர கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இருடி ஒரு நாள் முழுசாக குறைக்கிறேன். கிழிச்சா போடா போ, வண்டியை எடு போகலாம். வர கொஞ்சம் கூட வருங்கால புருஷன்ற மரியாதையே இல்லை. நீங்கள் அதை கேட்டு சிரிக்கிறீங்க. தென் பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்ட்ரெயிட்டாக பைக் ஒரு மாலில் தான் போய் நிற்கிது. பைக் நின்னதும் நீங்கள் வேகமாக இறங்கி உள்ளே ஓடுறீங்க. நில்லடி, பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன். நீ பொறுமையாக வாம, நான் உள்ளே போய் ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் தலையில் அடிச்சுட்டே உள்ளே வரான். நீங்கள் அவங்க ஒரு ஷாப் முன்னால் நின்று டே வர வெயிட் பண்ணுறீங்க. டே வந்ததும், ஏண்டி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி உன்னால் என் கூட வர முடியாதா? முடியாது, சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வெளுத்துட்டு போகிறீங்க. அது உமன் செக்ஷன். ஸோ உங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக டே கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னே சொல்கிறான். பிகாஸ் எல்லாமே ரிவீல்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி, என்ன நீ எது காட்டினாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எது தான் எடுக்கிறதா? என்னடி ட்ரெஸ் இதெல்லாம்? பர்த்டே பார்ட்டிக்கு போட்டுட்டு போகிற மாதிரியா இருக்குது, பப்க்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் மாதிரியே இருக்குது. சரிவா நம்ம கேஷுவல் வியர் சைட் போய் பார்க்கலாம். டேய் பைத்தியக்காரா, பர்த்டே பார்ட்டிக்கு கேஷுவல் வியரா? எப்படிடானா பின்ன எப்படி தான் எல்லாத்தையும் காட்டிட்டு ஆடப்போறியா? சரி அப்போ நீயே பார்த்து நல்லா ஃபுல் கவர்டாக எடுத்துக்கொடு அப்படின்னு கடுப்பாக சொல்லிவிட்டு தள்ளி போயிட்டு நிற்கிறீங்க. டேவோ எல்லா ட்ரெஸ்ஸஸையும் பார்க்குறான். ஃபைனலி ஒரு லாங் ப்ளூ கலர் ஃப்ராகு அவன் கண்ணில் படுது. பார்க்கவே செம்ம கிளாஸியாக இருக்குது. அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து, போ இதை போய் ட்ரை பண்ணிவிட்டு வா. நீங்களும் அதை வாங்கிட்டு போய் வியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து டே முன்னால் நின்று உங்கள் ட்ரெஸ்ஸஸை சரி பண்ணிவிட்டு, டே எப்படிடா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே டேவை பார்க்குறீங்க. டே ஸ்டன் ஆகி போய் உங்களை பார்க்குறான். பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ப்ளூ கலர் ஃப்ராகில். நீங்கள் அவன் முன்னால் கையாட்டி, டேய் உன்னதான் என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? சூப்பராக இருக்கடி. அப்போ ஓகே இதையே பேக் பண்ணிவிடுங்க, நான் போயிட்டு வரேன், சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தென் 2 பேரும் டேக்கு ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறதுக்காக மென் செக்ஷனுக்கு போகிறீங்க. டேக்கு நீங்கள் தான் எப்போதுமே ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க. டே சும்மா உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அப்போது அங்கே ஒர்க் பண்ணுற சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் டேயை சைட் அடிச்சிட்ருக்காங்க. டே கண்டும் காணாத மாதிரி நிற்கிறான். அப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, டே இது எப்படிடா இருக்குது, என் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அதில் ஒரு சேல்ஸ் கேர்ள்
கேர்ள் ஒருத்தி வந்துட்டு, மேம் சாருக்கு இந்த கலர் செட் ஆகாது சார், நான் வேணும்னா உங்களுக்கு வேறு கலர்ஸில் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட்டியாக கேட்குறா. அவள் பேசுகிற டோன்லேயே அவளோட இன்டென்ஷன் தெரியுது. அவளை கண்டுக்காமல் அவங்கள பார்த்து, உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே, நீங்கள் அவளை பார்த்து முறைச்சிட்டு அப்படின்னு நோட் பண்ணுறீங்க. தென் ஓகே இதுவே பேக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை வேகமாக இழுத்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விடுறாரு. இப்போ எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வர? அவளுக்கு எவ்வளோ தைரியம், என் டேஸ்ட் நல்லா இல்லைன்றா. எனக்கு தெரியாதா உனக்கு எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு? அவள் எப்படி உனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லலாம்? அப்படி இப்படின்னு போட்டு கத்திட்டு இருக்கீங்க. காதில் கையை வச்சுட்டு கத்தாதடி போதும் விட்டு தொலைன்னு சொல்லி உங்களை காம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் கோவம் எல்லாம் குறையுது. பா என்னம்மா கோவம் வருதுடி உனக்கு, நான் மட்டும் உன்னை வெளியே இழுத்துட்டு வரல. அவள் மூஞ்சி ஃபுல்லாக பொறாண்டி விட்டுருப்ப. நீங்கள் டேவை பார்த்து முறைச்சிட்டு, என்ன நக்கலா, உன் மேலெல்லாம் பொசசிவ் ஆகுறேன் பாரு, யானையா சொல்லணும், போய் தொலை பரதேசின்னு சொல்லிட்டு வேகமாக மாலை விட்டு வெளியே ஓடிடுறீங்க. இப்படி ஒரு கோவக்காரியை வச்சுட்டு எப்படி தான் நான் குடும்பம் நடத்த போகிறேனோ தெரிலையேன்னு சிரிச்சுட்டே பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரான். நீங்கள் பைக் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு, என்னாடி போகலாமா? நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே அவன்கிட்ட இருக்க கீயை பிடுங்கிட்டு பைக்கில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வேணாண்டி கீழே இறங்கிடு, நானே ட்ரைவ் பண்ணுறேன், வரியா இல்லை விட்டுட்டு போகவா அப்படின்னு கேட்டுட்டு ஆக்சிலேட்டரை போட்டு முறுக்குறீங்க. நில்லு விட்டுட்டு போயிடாதன்னு அவனும் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க. அடியே பார்த்து போடி, இது ஒன்றும் அப்பா வீட்டு ரோடு இல்லை, நீ மூடிட்டு உட்காரு, இல்லைனா ஏதாவது புளிய மரமாக பார்த்து விட்டுருவேன். தீ செஞ்சாலும் செய்வா இவான்னு நினச்சிட்டு அமைதியாக வரான். கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் வீடு வருது. உங்கள் வீடு வந்ததும் நீங்கள் இறங்கிட்டு, சரி பாய் பார்த்து வீட்டுக்கு போ, அண்ட் கரெக்டாக 6 மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. 6 மணிக்கு தான் வரணும். 4 மணிக்கெலாம் வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருந்த, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். சரி ஏன் இவ்வளோ கோவம்? 6 மணிக்கு தானே, கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். நீ உங்கள் சீக்ஸை டச் பண்ணி ப்ளஷ் பண்ணிகிட்டே உள்ளே போகிறீங்க. தென் டைம் 6 ஆகுது. சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து ஹார்ன் அடிக்கிறான். நீங்கள் அந்த சவுண்ட் கேட்டதும் பால்கனியில் நின்று கீழே பார்க்குறீங்க. கீழே கார் நிற்கிது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக, இவன் என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. நீங்கள் வரதை பார்த்ததும் கார்லேருந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இறங்குறான். நீங்கள் ஃப்ளாட்டு பிகாஸ் லைட் ப்ளூ கலரில் ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு, அதில் ஹாஃப் ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணி வியர் பண்ணியிருக்கான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே ஸ்லோவாக கிட்ட போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு, என்ன வயன் ரெடியாக போகலாமா? போகலாம் உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆமாம் இப்போ எதுக்கு நீ காரில் வந்த? எப்போதும் பைக்கில் தானே போவோம், எதுக்கு பைக்கில் போய் உன்னோட அந்த லாங் ஃப்ராக் வீலில் சிக்கி 2 பேரும் சேர்ந்து பரலோகம் போகவா? அதான் கார், சரி வா வெள்ளன்னு பேசிகிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் ஏற்றிக்கிறான். தென் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கீங்க. அப்போது, ஆமாண்டே உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொன்னேன், ஆனால் எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியாமல் எந்த ஃப்ரெண்ட் இருக்கு உனக்கு? அது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுடி, என் கசின், அதான் உனக்கு தெரில. ஓ சரி ஆமாம் அவன், அதான் அங்கே போகிறோம்ல, அங்கே வந்து பார்த்துக்கோ. ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிக்கிற, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சியை திருப்பிட்டே உட்காந்துக்கிறீங்க. தென் கார் ஸ்ட்ரைட்டாக ஒரு பீச் ஹவுஸ் முன்னால் போய் நிற்கிது. நீங்கள் அதை பார்த்துட்டு, இது உங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான், நான் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அதான் சொன்னேன்ல என் கசின் பர்த்டே பார்ட்டி, ஸோ அதான். ஓ ஆனால் என்ன இங்கே யாருமே இல்லை? எல்லோரும் உள்ளே இருப்பாங்கடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அழகாக உள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே போனால் யாருமே இல்லை. நீங்கள் கிட்ட போயிட்டு, உள்ளே யாருமே இல்லைடா, எங்கே எல்லோரும்? உங்களை வெளியே கூப்பிட்டு வந்து, அதோ அங்கே பார்த்தியா, அங்கே தான் இருக்காங்க எல்லோரும். அங்கேயா? அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லோரும்? இருட்டாக வேற இருக்குது, எதுவுமே தெரிலையே. என் கசின் அவனோட க்ரஷ்க்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொன்னான், அதான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ இது வேறையா? ஆமாம், நீ எப்போ எனக்கு ப்ரப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணணுமா? அதான் ஆல்ரெடி பண்ணியாச்சு, நாம் இப்போ லவ்வர்ஸ் தானடி. அட பக்கி, அது இல்லை, நான் மேரேஜ் ப்ரப்போஸில் கேட்குறேன். எப்போ பண்ணுவேன்? நாம் எப்போ மேரேஜ் பண்ணிப்போம்? மேரேஜா? ஏன்டி நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ தான் நான் நினச்ச மாதிரி என் கம்பெனி டாப்பில் வந்திருக்கு, அதுக்குள்ளே கல்யாணமா? அதுக்கெலாம் இன்னும் 4 to 5 years ஆகும். அடப்பாவி, அப்போ நான் ஆன்ட்டி ஆகிடுவேன். பரவாயில்ல, ஆன்ட்டி கூட ஜல்சா பண்ணுறது குஜாலாக தான் இருக்கும். பொறுக்கி பையலே, என்ன பேச்சு பேசுகிற நீ? வர கெட்டு போயிட்டட்டாயாங்க நீ. சும்மா சொன்னாண்டி. அப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு பாவமாக கேட்குறீங்க. சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல். கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, ஜஸ்ட்
4 years தான், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. சரி சரி சரி, நீ அங்கே போய் நில்லு, நான் வந்துடுறேன். எங்கே போகிற? வந்து சொல்கிறேன் போன்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் கை காட்டின பிளேஸை நோக்கி நடக்கிறீங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே யாருமே இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ கிட்ட போய் பார்க்குறீங்க, அந்த பிளேஸ் ஃபுல்லாக ரோஸஸ் ஃப்ளவர்ஸால் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்க. இது சொன்னான்ல அவன் கசின் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு, அதான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் எங்கே யாரையுமே காணோம், எல்லோரும் எங்கே போயிருப்பாங்க? ஐயோ எல்லாமே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கீழே ரெட் கலர் ரோஸால் ஹார்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு உள்ளே போய் நின்று பார்க்கலாமா? இல்லை வேணாம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா. ஆனால் இங்கே தான் யாருமே இல்லையே, ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் வைட் ஐஸோட ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் முன்னால் ஒன் ஹேண்டை பின்னால் ஹைட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறான் பாக்ஸி ஸ்மைலோட. உங்களுக்கு இன்னும் ஷாக்கு. ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் முன்னால் நீல் டவுன் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருந்த ரிங்கை உங்கள் முன்னால் நீட்டி will you marry me அப்படின்னு கேட்குறான் ரொம்ப சாஃப்டான வாய்ஸில். உங்களுக்கு வார்த்தையே வரல, டிவியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் கொட்டிகிட்ருக்கு. பையன் என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான் பாவமா. நீங்கள் அதை கேட்டதும் ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை கிட்ட நீட்டுறீங்க. செம்ம ஹாப்பி. உங்கள் ரிங் ஃபிங்கரில் ரிங்கை போட்டு விட்டுட்டு எழுந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக தியர்ஸாக இருக்குது. அதெல்லாம் அவன் தம்பு வச்சு வைப் பண்ணி விட்டு, இப்போ ஏன்டி அழுகிற நீ? இது எவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்டு. நீங்கள் செஸ்ட்லேயே போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. வலிக்குதுடியா? இப்போ ஏன்டி அடிக்கிற? பின்ன அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? என்னடா இது சொல்லாமல் கொள்ளாமல் இப்படிலாம் பண்ணியிருக்க? பின்ன உன்ட்ட சொல்லிட்டா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, சொல்லிட்டு பண்ணால் அதுக்கு பேர் சர்ப்ரைஸாக என்ன அப்படின்ட்டு கேட்குறான். ஐம் ஸோ ஹாப்பி தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். உன்னால தான் என் லைஃப் இவ்வளோ அழகாக மாறிச்சு. லவ் யூ அலாட்ஸ்டா தயாங்கா. ஐ டூ லவ் யூ டி கண்மணி, என் காதல் கண்மணின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தென் ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.